ஹாய் கைஸ், ஒரு சூப்பரான ஸ்னேக் கார்டஸை பற்றின கதையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரீஸோட அடுத்த எபிசோட்ல என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வாங்க தான் காட்டுறாங்க. உங்க ப்ரொடக்ஷன் ஒன்றும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த இடத்தோட எனர்ஜி பேரியரை காலி பண்ணு. அவங்க அப்பா பதறிடுறாரு. கிங் ஆஃப் பிரிசனோட பவர் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கு. ஜியோ உடனே என் ஸ்வாட் எடுத்து 7 ஸ்டார் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணுன்னு அவரு சொல்ல, ஆனா அது எடுத்து உங்க லாஸ்ட் சோலும் அழிஞ்சிடுமே அவரு சொல்றாரு. அதை பத்திலாம் யோசிக்க இப்ப நமக்கு நேரம் இல்ல, சீக்கிரமா அதை பண்ணு. அப்படியே வாங்கிட்டேயோ உன் அம்மா இறந்தப்பயே நானும் இறந்துருப்பேன். ஆனா உன்னை ப்ரொடக்ட் பண்றதுக்காக தான் டிமானிக் பார்த்து நான் தேர்ந்தெடுத்து உனக்காக தான் இவ்வளவு காலம் நான் இங்க வாழ்ந்துட்டு இருந்தேன்னு அவரு சொல்ல, அவங்களுக்கும் இப்பதான் எல்லாமே புரியுது. ஆனா அதுக்குள்ள போங்க வந்துடுறான். நம்ம ஹீரோவை அவன் ஒரு பக்கம் சர மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஜியாங்கும் அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவனை தடுத்து நிறுத்துறாரு. அவங்களுக்கு இப்ப வேற வழியும் இல்ல. நம்ம வாங் நம்ம ஹீரோவை பார்த்து சரின்னு சொல்ல, நம்மளும் நேரா போயிட்டு அவரு ஸ்வாட அப்படியே உருவி வெளியே எடுத்துடுறாரு. அவ்வளவுதான், அவங்க அப்பா கதை ஒரேடியா முடிஞ்சிருது. ஆளும் சிரிச்சு மணிக்கு அங்கிருந்து காணாம போக பண்றதெல்லாம் பண்ணிட்டு நம்ம வாங்கும் அப்படியே கதறி அழுதுட்டு இருக்காங்க. போவும் நம்ம ஹீரோவை பார்த்து சிரிப்ப போடுறான். இந்த ஓட்ட ஸ்வாட வச்சுட்டு உன்னால என்ன பண்ணிட முடியும்னு நினைச்சேன். ஆனா ஆள் போட்ட போடுக்கு அவனோட ஸ்வாட் ரெண்டாயிட்டு கத்தி அவன் நெஞ்ச பொழந்துருது. அவன் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளும் பீச் மாங்க மாதிரி அவனை பீஸ் பீஸ் ஆக அவனும் அப்படியே அங்கிருந்து காணாம போயிட்ட மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் வாங் என் அப்பா உண்மையிலேயே இறந்துட்டாரான்னு கேக்குறாங்க. நம்ம லினியவும் அவரு கண்டிப்பா உன்னை புரிஞ்சுப்பாருன்னு சொல்ல, அவங்களும் பக்கத்துல இருந்த கல்லெல்லாம் அப்படியே பாக்குறாங்க. அவங்க சின்ன வயசுல அதெல்லாம் அங்க அடிக்கி விளையாண்டுட்டு இருந்த விஷயம் அவங்களுக்கு அப்படியே ஞாபகம் வருது. அப்ப கூட அவங்க அப்பா அங்கதான் இருந்து அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்ப எனக்கு பேரண்ட்ஸே வேணான்னு எனக்கு தோணுச்சு. இப்ப அவங்க இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. இல்லாம பண்ணதே அவங்க தான், அது வேற விஷயம். நம்ம ஹீரோவும் அவங்க நம்ம கூட இல்லைனாலும் கண்டிப்பா நம்ம ஒரு ஹாப்பியான லைஃபை வாழணும் தான் அவங்க ஆசைப்படுவாங்க. அவங்களும் சரின்னு கண்ணை தொடச்சிட்டு, சரி வாங்க நான் உங்களை லிங்க் கிட்ட கூட்டிட்டு போறேன். பிரசன்ட் கிங் இந்த டவரோட டீப்ல தான் அவளை லாக் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஒரு ஃபார்மேஷன்ல ஏறி அப்படியே அங்கிருந்து காணாம போக இந்த பக்கம் மயக்கத்துல இருக்கிற நம்ம நோவை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மாவும் இப்ப அங்க வந்துட்டாங்க போல. நம்ம மாஸ்டர் அவங்கள அப்படியே வெளியே கூட்டிட்டு போக, நான் ஒரு தப்பான ஆளை நம்பி இருக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க அப்படியே ஃபீல் பண்றாங்க. மாஸ்டரும் டேங் மூன் செக்டருக்காக வேலை பார்க்கலாம், ஆனா அவன் நோமால வச்சிருந்த அன்பு பொய் கிடையாதுன்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்ப அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கு. இப்ப அப்படியே நம்ம டேங்க தான் காட்டுறாங்க. ஆள் ஒரு மாதிரி இருட்டுல உக்காந்துட்டு அவரு கைய பார்த்து அவரே அப்படியே பயந்துட்டு இருக்கு. மூன் செக்டர் ஹெட்டும் இப்ப அப்படியே அங்க வரான். ஜெனரல்ல போட்டு தள்ள சொன்னதே அவன் தான். நீ இப்ப சரியான முடிவு தான் எடுத்திருக்க. நீ இப்ப எப்படி உணர்றன்னு எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவரு கிட்ட வராதன்னு சொல்லி ஆள் கத்திடுறாரு. அவனும் ஒரு செகண்ட் அப்படியே அவன் தாடியை சொரிஞ்சிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப இந்த பக்கம் நம்ம வாங் நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கிட்ட வரைக்கும் அவங்கள கூட்டிட்டு வந்துடுறாங்க. இன்னும் கொஞ்ச தூரம் போனீங்கன்னா நீங்க அவளை மீட் பண்ணலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சந்திக்க போறீங்க. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நான் திரும்ப ஸ்வாட் டாம்புக்கே போறேன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அந்த 7 ஸ்டார் ஸ்வாட அவங்க கிட்டே தராரு. ஆனா அவங்க, நான் ஒரு ஆஃப் டீமன், என்னால இந்த டிவைன் ஸ்வாட யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு சரியான மாஸ்டர் நீங்க தான். இது உங்ககிட்ட இருக்கட்டும் அவங்க சொல்லிடுறாங்க. அவரும் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு லிங்க காப்பாத்திட்டு வந்து நான் உங்களை மீட் பண்றேன்னு சொல்ல, அவங்க நம்மால தடுத்துடுறாங்க. லிங்க நீங்க எப்படி மீட் பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் என்னாச்சுன்னு அவரு கேட்க, இல்ல அவ உங்களை மாதிரி கிடையாது, அதான் அவருக்கு ஒண்ணுமே புரியல. என் அம்மாவும் அப்பாவும் வேற வேற இனத்தை சேர்ந்தவங்க, அதனாலதான் அவங்க லைஃப்ல பல பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டி இருந்துச்சு. இப்ப நீங்களும் அதே மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருக்கீங்கன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ அப்பயும் மண்ணு சம்பராணி மாதிரி என்ன சொல்றீங்கன்னு கேட்க, லிங்க பார்த்தா உங்களுக்கு புரியும். ஆளும் அப்படி அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா நம்ம லினியும் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க அன்னைக்கு பார்த்தது அவங்க மெய்ட் சொன்னது. மூன் செக்டர் ஹெட் கூட அவங்க கிட்ட ஏதோ ரகசியம் இருக்குன்னு சொன்னது. டீமன் லாக்கிங் டவர்னு சொல்லி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. ஜியோன்னு சொல்ல ஆளும் என்னாச்சுன்னு கேட்கிறாரு. இல்ல அது வந்துன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல ட்ரை பண்றாங்க. ஒண்ணு இல்லைன்னா விடுன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப போக, வாங் என்ன சொன்னான்னு உனக்கு புரிஞ்சிச்சா? லிங்க காப்பாத்தினாலும் இந்த இடத்தை விட்டு வெளியே போறது கஷ்டம்னு சொன்னா, அதை பத்தி கேக்குறியா? இவன் புரிஞ்சு பேசுறானா புரியாம பேசுறானு அவங்களுக்கே ஒண்ணுமே புரியல. ஒருவேளை நீ லிங்க பார்க்கும் போது அவ ஒரு டீமனா இருந்தா அப்ப நீ என்ன பண்ணுவ? அவரும் டென்ஷன் ஆயிடுறாரு. நீ என்ன பேசிட்டு இருக்க? லிங் நமக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கா, நம்ம உயிரையே காப்பாத்திருக்கா, அவ அப்படி டீமனா இருக்க முடியும் நாள் கேக்குறாரு. இல்ல இருக்காது, ஆனா ஒருவேளை அவரு கடுப்பாயிடுறாரு. லினியோ இதுக்கு மேல இதுவும் பேசாத, நீ எனக்காக பண்ணதெல்லாம் போதும், இதோட போதும்னு அவரு சொல்ல, அவங்களும் நான் லிங்க பத்தி தப்பா ஒன்னும் சொல்லல, ஒருவேளை
அவ டீமன் இல்ல வேணான்னு ஆள் சொல்லிடுறாரு. இதுக்கு மேல நீ உன் வழிய பாத்துக்க, நான் என் வழிய பாத்துக்கிறேன். அவங்களும் நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு அப்படியே தர தரையா கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்க. நம்ம ஹீரோ அவர் பாட்டுக்கும் அவர் வழிய பார்த்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே அந்த டவருக்கு வெளியே தான் காட்டுறாங்க. நம்ம ட்ரங்கன் மாஸ்டர் அங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. செக்டர் ஹெட்டும் இப்ப அப்படியே அங்க வராரு. நீ இதுக்காக அவங்கள தடுக்காம விட்ட. என்னது தடுக்கிறதா? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜியாங் உள்ள போகணும்னு நினைச்சப்பையும் நம்மளால எதுவுமே பண்ண முடியல. இப்பயும் அதே தான் ஆள் சொல்றாரு. இங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு, அதுல நம்ம என்ன முடிவு எடுக்கிறோங்கிறதா முக்கியங்கிற மாதிரி அவரு சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஒரு வழியா நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு இப்ப வந்துடுறாரு. அவங்களோட ஸ்னேக் ஃபார்ம்ல அப்படியே அங்க லாக் ஆயிருக்காங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆள் அப்படியே நேரா அவங்க கிட்ட வராரு. லிங் இது நீதானங்கிற மாதிரி அவரு கேட்க, அவங்களும் செய்யோன்னு சொல்லிட்டு லைட்டா அப்படியே கண் முழிக்கிறாங்க. இல்ல நீங்க இதை பார்க்க கூடாது, இது உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பதறிட்டு இருக்க. நம்மளும் அவங்க ஒன்னு என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரு பவர்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள அப்படியே காப்பாத்திடுறாரு. அவங்களும் அப்படியே ஸ்லோ மோஷன்ல கீழே விழ நம்மளும் போய் அவங்கள அப்படியே தாங்கி போடிக்க. 2 பேரும் ஃபிளையிங்லயே அப்படியே ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. கீழே வரத்துக்குள்ள நம்ம ஹீரோயினோட ஹியூமன் ஃபார்மும் அவங்களுக்கு திரும்ப கிடைச்சிடுது. லிங் உன்னை இப்படி பண்ண யாரையோ நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப போறாரு. ஆனா அவங்க தடுத்துடுறாங்க. இப்ப நீங்க பார்த்ததுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இதான் என்னோட உண்மையான ஃபார்ம், நான் தான் அதை உங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டேன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு செகண்ட் எதுவுமே புரியல. அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு கூட தெரியாம அவர் அப்படியே முழிச்சிட்டு இருக்க. ஆள் டக்குன்னு அப்படியே அவங்க கையை பிடிச்சிடுறாரு. லிங் நீ எப்படி இருந்தாலும் சரி, நீ ஹியூமனோ இல்ல டீமனோ, நான் என்னைக்குமே உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அவங்கள ஹக் பண்ணிக்க. அவங்களும் என் கூட இருந்தா உங்களுக்கு தான் ஆபத்து, என்னை விட்டு போயிடுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் ஆள் அவங்க தலையில இருந்த அந்த ஹேர் பேண்டையும் பாக்குறாரு. அவரு தலை அப்படியே பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. அவங்க பாஸ்ட பத்தின சில விஷயங்கள்லாம் அவருக்கு அப்படியே பிளாஷ் ஆக அவரு மெமரிஸும் இப்ப திரும்ப வந்துட்டு போல அவரு கண்ணெல்லாம் அப்படியே கலங்க ஆரம்பிக்குது. ஆள் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுத்த கேண்டி ஃபேரி ஐலாண்டு, அவங்களுக்குள்ள நடந்த மேரேஜ் கசமுசாக்கள், ஆள் அவங்க 2 பேரோட ஹேரையும் ஒன்னா அந்த ஹேர் பேண்ட்ல வச்சு கட்டி, இது ஹியூமன் வேர்ல்டோட பழக்கம், இது உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது, நான் கண்டிப்பா திரும்ப வருவேன்னு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண வரைக்கும் எல்லாமே அவருக்கு ஞாபகம் வந்துருது. ஆளும் டக்குன்னு அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்ப நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க. செயல நின்று நம்ம லினியும் அது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கண்ணுல ஒரு பக்கம் தண்ணி தரையா ஓடிட்டு இருக்க. லிங் நான் தானே இதெல்லாம் மறந்துட்டேன், ஆனா உனக்கு இவ்வளவு காலமா எல்லாமே ஞாபகம் இருந்துச்சுல்லன்னு அவரு கேட்கிறாரு. சரிவா நம்ம முதல் இங்கிருந்து கிளம்பலாம். அப்பதான் செயல இருந்த நம்ம லினியவையும் அவங்க பாக்குறாங்க. ஆள் அப்படியே திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்க. அவங்களும் அப்படியே நேரா வந்துட்டு லிங் உனக்கு எதுவும் ஆகலன்னு கேக்குறாங்க. ஜியோ அது எப்படி மேரேஜை ஒருத்தனால மறக்க முடியும், உன்ன மாதிரி வீணா போன ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை, இதுவே லிங்கோட இடத்துல மட்டும் வேற ஒருத்தர் இருந்திருந்தா அந்த இடத்துல இருக்கணும்னு தான் அவங்களும் ஆசைப்பட்டு இருந்திருப்பாங்க. அவங்க அப்படியே ஒரு செகண்ட் அமைதியாக, உங்களுக்கு தான் இப்ப மேரேஜ் ஆயிடுச்சுல, அப்ப நானும் என் மனசுல இருக்கிறத இப்ப சொல்லலான்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு ஜியோவை பிடிச்சிருந்துச்சு லிங், நீ தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க மெமரிஸ் அழிச்சதுனால அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனா நீ கவலைப்படாத, மெமரிஸ் இருக்கோ இல்லையோ அவன் ஃபீலிங்ஸ் என்னைக்குமே உனக்கானது மட்டும்தான். ஒரு ஃப்ரெண்டா அவங்க கிட்ட இருந்து எதையும் மறைக்க கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு, அதான் நான் அதை சொல்லிட்டேன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இப்பயும் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம ஒன்னா சேர்ந்து பல விஷயங்களை ஃபேஸ் பண்ணிருக்கோம். உங்க கூட இருந்த ஞாபகங்கள்லாம் என்னால மறக்கவே முடியாது. அப்புறம் ஜியோ மட்டும் என்னோட லைஃப்ல நான் ஆசைப்பட்ட மாதிரி வேல் டிராவல் போய் கஷ்டப்படுற மக்களுக்கு எல்லாம் உதவி பண்ணுவேன், ஒரு பெரிய ஹீரோயினாவும் ஆவேன். அதுக்கப்புறம் உங்களை பார்க்க வந்து நான் பண்ண அட்வென்ச்சர்ஸை பத்தின கதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி உங்களையும் வெறுப்பேற்றுவேன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்கள அப்படியே ஹக் பண்ணிட்டு அவங்க பாசத்தை பொழிய ஆரம்பிக்க. அவங்களும் சரி நம்ம கிளம்பலான்னு சொல்றாங்க. அவங்க எல்லாரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப போக செயல மறைஞ்சிருந்தான் போல சரியான நேரத்துல கிங் ஆஃப் பிரசன் இப்ப அப்படியே அங்க வரான். என்ன தைரியம் இருந்தா ஒரு டீமனை அதுவும் ஏன் இடத்துல இருந்து தப்பிக்க வச்சிருப்பீங்க, நம்மளும் நீ ஓ முகத்தை கண்ணாடியில பாரு, நீ தான் உண்மையான டீமன்னு சொல்றாரு. நான் ஒரு கடவுள், எனது கடவுளா, கடவுளை எப்படி தப்பு பண்ணாதவங்களை தண்டிப்பாரு, அவனும் இந்த டீமன் ரொம்பவே பவர்ஃபுல்லானவ, இவளை இப்ப கொல்லாம விட்டா இவளால இந்த உலகத்துக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வரலான்னு சொல்றான். நம்ம ஹீரோயினும் நான் டீமன் கிடையாது நோவாகாடோட வாரிசுன்னு சொல்றாங்க. மனிதர்கள் தான் வழிபடுற கடவுள்களோட வாரிசா தன்னை தானே அறிவிச்சுப்பாங்க. அதே கதை தான் நோவாகாட் விஷயத்திலயும் நடந்திருக்குன்னு அவன் சொல்றான். இதுக்கு மேலேயும் அவன் அவங்க சொல்ற கதை எதையும் கேட்க தயாரா இல்ல. அவன் அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ லினியோலாம் அவன் கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க லைட்னிங் பவர்ஸை யூஸ் பண்ணி அவனை அப்படியே அட்டாக் பண்ண. அவன் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான். நம்ம ஹீரோ
ஹீரோலாம் அவன் கிட்ட மாட்டிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் அவங்கள காப்பாத்த ஒரு கட்டத்துல அவங்களையும் பிடிக்க ட்ரை பண்றான். ஆனா இந்த வாட்டி நம்ம ஹீரோ அவங்கள காப்பாத்திடுறாரு. கிங் ஆஃப் பிரிசன் அவங்கள விடுறதா இல்ல, அப்படியே அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்க 3 பேரையும் அட் அ டைத்துல லாக் பண்ணிடுறான். அப்ப கூட நம்ம ஹீரோயின் அவங்க லைட்னிங் பவர்ஸை யூஸ் பண்றாங்க. அது அவனோட பேரியரை கிராக் பண்ணிடுது. எஸ்கேப் ஆன அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் சேவ் பண்ணிட்டு அப்படியே அவங்களோட உண்மையான காட் ஃபார்மை இப்ப யூஸ் பண்றாங்க. இந்த பக்கம் கிங் ஆஃப் பிரிசனும் அவனோட பவர்ஸை யூஸ் பண்றான். ஆனா அங்க நம்ம ஹீரோயின் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்காங்க. சியோ இதான் நமக்கான வாய்ப்புன்னு அவங்க சொல்ல, நம்மளும் நம்ம மாஸ்டர் கத்து கொடுத்த காட்வைனோட பவரை இப்ப யூஸ் பண்றாரு. அவரோட எனர்ஜி ஃபார்மும் இப்ப அப்படியே வெளியே வருது. 2 பேரும் அட் அ டைத்துல அவனை போட்டு பொழந்து கட்ட நம்மளும் கிடைச்ச சான்ஸ்ல அவன் கதையை ஒரேடியா முடிச்சிடுறாரு. கிங் ஆஃப் பிரிசனும் இதுக்கு வாய்ப்பே இல்ல, மோட்டல்ஸால என்னை எப்படி தோக்கடிக்க முடியும்னு காத்திரிட்டு அப்படியே அங்கிருந்து காணாம போயிடுறான். அந்த இடமும் அப்படியே அழிய ஆரம்பிக்குது. அவங்களும் அப்படியே அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. நம்ம லினியும் நம்ம ஹீரோயினை அங்கிருந்து காப்பாத்திட்டு நம்ம ஹீரோவையும் எப்படியோ அந்த பக்கம் இழுத்துடுறாங்க. அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டோம்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த பாலத்துல பெரிய ஒரு பாறை விழுந்து அவங்க 2 பேரையும் அப்படியே பிரிச்சிருது. அந்த இடம் உடஞ்சி நம்ம லினியும் அப்படியே பள்ளத்தாக்குக்குள்ள போக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பக்கம் அவங்கள காப்பாற்ற முடியாம திணறிட்டு இருக்கு. அவங்களும் அப்படியே இருள மூழ்க ஆரம்பிச்சிட்ட மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நம்மால் மயக்கத்துல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பக்கத்துல நம்ம லினியோ அவரை சியோன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. என் அம்மா உன்னை பாக்கணும்னு சொல்றாங்க, நம்ம போலாமா? ஆனால் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அடுத்த வாட்டி பார்க்கலான்னு சொல்றாரு. அவங்களும் அப்ப சரி நான் போறேன்னு சொல்ல அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்து காணாம போறாங்க. நம்மளும் அப்படியே பதறிட்டு கண் முழிக்கிறாரு. அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. இந்த எபிசோடு இந்த மாதிரி முடியும்னு நானே எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நம்ம இப்ப இந்த சீரிஸோட எண்டிங்கை நெருங்கிட்டோம். இனிமே தான் நம்ம எதிர்பார்க்காத நிறைய சம்பவங்கள் நமக்காக காத்துட்டு இருக்கும். அதெல்லாம் என்னங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.